ஸ்ரீ அங்காள சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எளிய முறையில் ஒரு சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய முறை தான் பார்க்க போகிறோம். நான் கூட ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து ஒரு ரொம்ப எளிய முறை, பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வசிய முறை பார்த்தீங்கன்னா வசிய முறையில் ஒரு உயர்ந்த ரகம்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வசிய பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் செலவு ஆகும். ஆனால் 3 நாளைக்குள்ளேயே சம்மந்தப்பட்டவங்களை தேடி வந்துடுவாங்க. 3ஆவது நாளே உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்க கூட இருந்தாலும் உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விட்டு வெளியே எங்கே இருந்தாலுமே உங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழக ஆரம்பிச்சு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா கண்டிப்பாக கால் நச்சுனா பண்ணி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இரவில் அவங்க உடலையும் அவங்க மனசையும் போட்டு பாடாப்படுத்தும். சரிங்களா? இந்த வசிய முறையில் இன்னமும் சொல்கிறேன், இது ஒரு உயர்ந்த ரகம், நல்ல பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் நியாயமான விஷயத்திற்கும் உண்மையான விஷயத்திற்கும் மட்டும் பயன்படுத்துங்க. அப்பாவிகள் மேலே சோதிச்சு கூட நீங்கள் இந்த முறையை பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பதில் நீங்கள் சோதிச்சு கூட பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த முறை நீங்கள் யார் மேலேயும் சோதிச்சு பார்க்காதீங்க. காரணம் எப்படின்னா, மன ரீதியாகவும் உடல் ரீதியாக கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கணும். தவறாக எடுத்துக்கூடாது. யார் இந்த பூஜை முறையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க மேலே இந்த விஷயத்தை அவங்க நினப்பு உடலும் வேற மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பூஜை முறைக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு. இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா இங்கே 3 நாளுக்கு கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை மறுநாள், அப்புறம் மறுநாள், மற்றும் 3 நாள் இரவும் இந்த பூஜை முறை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு தான். இதற்கு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா சென்னாய் உருவி வேறு, சரியா, அப்புறம் சிரியா நங்கையினுடைய வேர். இந்த மூலிகையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமாவாசையில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, காப்பு கட்டி சாதனை நிறுத்தி போக்கி எடுத்துருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமாவாசை இரவில் ஒரு 12 மணி போல் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க. குளிச்சு சுத்தபத்தமானதுக்கப்புறமேட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானு, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சரிங்களா, எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு, முன்னோர்களையும் மனசார வேண்டிட்டு இந்த பூஜை முறையை நீங்கள் ஆரம்பிங்க. கழுத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாமரமணி மாலை அரிஞ்சிக்குங்க. வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சிக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு வெள்ளி தகடு தான் சிறப்பு. மற்ற வேறு எந்த தகட்டுலையும் நீங்கள் இந்த எந்திரத்தை வரையக்கூடாது. வெள்ளி தகட்டை தான் வரையணும். இப்போ என்ன அப்படின்னா, கொடுக்குற எந்திரத்தை சிறிய எந்திரமாக தகட்டில் கட் பண்ணி இந்த எந்திரத்தை வரைங்க. அதாவது தாயத்தில் அடைக்கிற மாதிரி சிறிய தகடாக கட் பண்ணிக்கிங்க. இந்த எந்திரத்தில் நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த எந்திரத்தில் நான் கொடுக்குற எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மோகைன்னு எழுதியிருப்பேன், மறு சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடம் எம்டியாக இருக்கும். அதாவது அந்த எதிர்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அதில் சம்மந்தப்பட்டவங்களோட பேரை எழுதிடுங்க. அதுபோல தான் அந்த எந்திரத்துள்ள 4 மூலையிலையுமே 4 சைட்லையுமே ஆப்போசிட் உங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை எழுதிடுங்க. எழுந்ததுக்கு அப்புறமேட்டு எந்திரத்தை சுத்தி பண்ணி சாதனை நிறுத்தி போக்கி அதுக்குள்ள இந்த 2 பேரையும் வச்சு, சரிங்களா, சம்பந்தப்பட்டவங்களுடைய பொருள், அதாவது காலடி மண்ணா இருக்கலாம், நகமா இருக்கலாம், இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏதாச்சும் பொருட்களா இருக்கலாம், இல்லை தலைமுடியா இருக்கலாம், இல்லை துணியா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பொருள், நகம், ஏதாவது ஒரு பொருளை அந்த அந்த தகடுக்குள்ள வச்சு எந்திரத்துக்குள்ள வச்சு சுருட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா, வெள்ளி தாயத்துல தான் இந்த எந்திரத்தை நீங்க உள்ள வச்சு சொருகணும், அரைக்கணும். சரிங்களா? அதாவது தகடு, வெள்ளி தகடு, தாயத்தும் வெள்ளி தாயத்துல தான் நீங்க கோக்கணும். இது மட்டும் தான் சிறப்பு. மற்ற எதுலையும் நீங்க பண்ணக்கூடாது. பண்ணுனா பலன் கொடுக்காது. சரிங்களா? என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த தாயத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னா, வாழையில விரிச்சு அதுல தாமரை பூவோடைய இதழ்கள் பார்த்தீங்களா, இதழ்கள், அதை ஃபுல்லா பரப்புங்க. பரப்புனதுக்கு அப்புறமேட்டு அதற்கு மேல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த தாயத்து முறையை வச்சுட்டு ஒரு சிறிய பறையல் மாதிரி ஒன்று போட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கொடுங்க. இது எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னதுதான், 3 நாள் இரவு கொடுக்கணும். தினைக்கும் உரு கொடுக்கணும், தினைக்கும் படையல் மாற்றணும். சரிங்களா? பூஜை முடிகிறப்ப ஒரு வெள்ளை சேவல் பலி கொடுக்கணும். 3 நாளுமே நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். இது கொஞ்சம் பொருட்கள் செலவு ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா உயர்ந்த ரகம். அதுபோல இந்த பூஜை முறை கடைப்பிடிக்கிறப்ப கண்டிப்பாக சுத்தபத்தமா இருக்கணும். மது சூது எதுவும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக விரத முறையை நீங்க கடைப்பிடிச்சு தான் தீரணும். சரிங்களா? இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இந்த முறை பண்ணுறப்ப உங்களுக்கு கனவுல இந்திரிய இழப்பு ஏற்படலாம். ஆனால் அது தவறு கிடையாது. மறுநாள் மஞ்சள் கலந்து குளிச்சிருங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பு உங்களுக்கு வராது. ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா,
இரவுல போய் அவங்களுக்கு வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து ஒரு ஒரு விதமான பாதிப்பையும் உங்களை பற்றி ஒரு விதமான எண்ணங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதனால அவங்களுக்கு வந்து ஆள் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு இருக்கும். அதாவது உங்களை வந்து கூட இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அனுநியமாயிருவாங்க. வெளியே இருந்தாலும் உங்களை பார்க்கறது கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக உங்களை வந்து தொலைபேசி மூலம் கண்டிப்பாக தொடர்பு கொள்வாங்க. சரிங்களா. உங்களை வந்து பிரிஞ்சு போனாலும் நீங்கள் வந்து இதை வந்து கூட்டிகிட்டு வந்துடும். அந்த முறை அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஆனால் நான் ஒரே வழியிலேயே முடிச்சுட்டேன். இது வந்து வசியத்தில் வந்து ஒரு உயர்ந்த ரகம். சரிங்களா. வசிய முறையில் வந்து ஒரு உயர்ந்த ரகம். யார் வேணால் பயன்படுத்துங்க. இந்த பூஜை பண்ணுறப்ப வந்து எந்த ஒரு பாதிப்பு யாருக்கு கிடையாது. என்ன ஒரு பொருட்கள் செலவு தான் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஆனால் இது நிரந்தரமாக இருக்கும். இந்த ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நிரந்தரமாக இருக்கும். அதனால் வந்து உண்மையான நியாயமான விஷயத்திற்கு பயன்படுத்துங்க. நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இதுபோல் நல்ல பதிவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.